ஸ்டார்டிங்ல நல்லா பவுலிங் போட்டு கடைசியில அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இப்படி சவுத் ஆப்பிரிக்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்கிற மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்ல கேசவ் மகாராஜோட ஓவர்ல வெஸ்ட் இண்டீஸ் பிரிச்சு மேய்ஞ்சு 17 ரன் எடுத்தாங்க. என்னப்பா இப்படியே அடிப்பாங்களான்னு நினைக்கும் போது அப்பதாங்க ரபாடா நான் விடுவேனா, நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாய்ஹோப்போட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல ஹெட்மேரோட கேட்சை போய் கார்வின் போஸ்க்கு மிஸ் பண்ணிட்டாரு. இதை பார்த்தோன்னே போச்சு, ஜிம்பாபேக்கு எதிராக ஹெட்மேர் மாஸ் காட்டின மாதிரி இன்னைக்கு மாஸ் காட்ட போறாரு அப்படின்னு பயந்தோம். ஆனா அதே ஓவர்ல கேசவ் மகாராஜ் நான் கேட்சை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஹெட்மேரோட கேட்சை பிடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல நிகிட்டு இருந்துட்டு நீ மட்டும் தான் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுப்பியா, நானும் என் பங்குக்கு 2 விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரண்டன் கிங்கோட விக்கெட்டை எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ஓவர்ல ராஸ்டன் சேஸையும் போல்ட் ஆக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இதோட நிக்காம அடுத்தடுத்த விக்கெட் போயிடுச்சுங்க. இதனால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் 83 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ஒரு பக்கம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். பரவாயில்ல, சவுத் ஆப்பிரிக்கா வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாங்க. இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸை 120 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தோங்க. அப்பதாங்க ஹோல்டரும் ரொமாரியோ ஷெப்பர்டும் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இருக்கோம்ப்பா, நாங்களும் அதிரடி காட்டுவோம்லன்னு சொல்லிட்டு 2 பேருமே 6 4 சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியல. அதுல கடைசியில ஏதோ ஹோல்டர் ரன் அவுட் ஆனாரு. இவங்களோட அதிரடினால இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவர் முடிவுல 176 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் ஒரு சூப்பரான டார்கெட்டை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிரடியா விளாண்டா மட்டும்தான் வின் பண்ண முடியும். சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முக்கியமோ இல்லையோ, நமக்கு முக்கியங்க. அதனால பவுலிங்ல கடைசி நேரத்துல சொதப்பின மாதிரி பேட்டிங்ல சொதப்பிடாதீங்க. எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணிருங்களேன். போன தடவை உங்களை வீழ்த்தி கப்படிச்சிட்டோன்ற கடுப்பை இந்த தடவை காமிச்சிடாதீங்கப்பா, எப்படியாவது வின் பண்ணிருங்கப்பா அப்படின்னு தான் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.